வணக்கம் நேயர்களே, பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திமுகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கின்றது. நட்சத்திர வேட்பாளர்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் சிட்டிங் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் திமுக நேரடியாக 164 தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. கூட்டணி கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதையும் சேர்த்து கொண்டால் இது 175 வரைக்கும் திமுகவே நேரடியாக போட்டியிடுவது போலாகிறது. திமுக வேட்பாளர் பட்டியலில் கவனிக்க வைக்கும் அம்சங்கள் நிறையவே இடம்பெற்றிருக்கின்றன. ஏற்கனவே அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருந்தது, அதை நாம பார்த்தோம். 40க்கும் அதிகமான புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. இப்ப திமுகவில் 60க்கும் அதிகமான புதியவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. நட்சத்திர வேட்பாளர்கள் இந்த பட்டியலில் யார் யார், அவங்களோட கடந்த கால தேர்தல் பலம் என்னவாக இருந்திருக்கிறது அப்படின்னு நாம பார்க்கிறோம். முதல்ல திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தன்னுடைய கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடுகின்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கிருந்துதான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏறக்குறைய 1,05,522 வாக்குகளை அவர் அப்போது பெற்றார். 60% வாக்குகள். அதிமுக வேட்பாளர் 35,138 வாக்குகள் பெற்றார், 20%. இந்த தொகுதியில் கடந்த முறை மக்கள் நீதி மையம் போட்டியிட்ட போது 14,210 வாக்குகள் கிடைத்தன. இந்த முறை உங்களுக்கே தெரியும், மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணியில் இருக்கின்றது. ஆனா அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் போது தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிகள் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் தெரிவித்திருந்தார். சோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது கடந்த முறை மக்கள் நீதி மையத்திற்கு விழுந்த 14,000 வாக்குகளும் சேர்த்தால் இந்த முறை ஏறக்குறைய ஒரு 68% வரைக்கும் வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றும் ஒரு சென்னையின் முக்கிய தொகுதி, கடந்த கால தேர்தல்களில் திமுக மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிடுகிறார். 2021 தேர்தலில் இங்கிருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 93,285 வாக்குகளை அவர் பெற்றார், 67.89%. அதிமுக கூட்டணி வேட்பாளராக பாமக அப்போ களமிறங்கியது. 23,930 வாக்குகள் பாமகவுக்கு கிடைத்தது. இது ஏறக்குறைய 17.42%. மற்றும் ஒரு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தொகுதி பெரம்பூர். தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடும் தொகுதி பெரம்பூர். பெரம்பூர்ல தற்போதைய எம்எல்ஏ ஆர்.டி. சேகர் மீண்டும் போட்டியிடுகிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆர்.டி. சேகர் 1,05,267 வாக்குகள் பெற்றார், 52.53% வாக்குகள். அதிமுக வேட்பாளர் 50,291 வாக்குகள் பெற்றார், 25.1%. பாதிக்கு பாதி அப்படின்னு நம்ம இதை வச்சுக்கலாம். இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை மட்டுமல்ல, ஆர்.டி. சேகர் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 2019 நடந்த ஒரு இடைத்தேர்தல், அதுக்கப்புறம் கடந்த சட்டமன்ற தேர்தல் இரண்டையும் சேர்த்தால் 2 முறை இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த முறை தாவேகா தலைவர் விஜய் பெரம்பூர்ல களமிறங்குவதால் களம் எப்படி இருக்க போகிறது, விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார், திமுக வாக்குகளையா அல்லது அதிமுக வாக்குகளையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அடுத்ததாக மற்றும் ஒரு அமைச்சரின் தொகுதி மா சுப்பிரமணியன். 2021 தேர்தலில் இதே சைதாப்பேட்டை தொகுதியில் மா சுப்பிரமணியன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 80,194 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார், 50% வாக்குகள். அவரை எதிர்த்த போது போட்டியிட்டவர் அதிமுக சார்பில் முன்னாள் மேயர், நமக்கெல்லாம் தெரிந்த முகம், சைதை துரைசாமி அவர்கள் 50,786 வாக்குகள் பெற்றார், 31.68%. சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரைக்கும் மா சுப்பிரமணியன் அவர்களே 2 முறை ஏற்கனவே வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கடுத்ததாக துறைமுகம் தொகுதியில் தற்போதைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மீண்டும் அதே துறைமுகம் தொகுதியில் களம் காண்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தல் நிலவரத்தை பார்த்தோமே ஆனால் 59,317 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார், 58.35% வாக்குகள். அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் 32,043 வாக்குகளை பெற்றார், 31.52%. துறைமுகம் தொகுதியிலேயே சேகர் பாபு அவர்கள் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்ததாக காட்பாடியில் திமுக பொதுச் செயலாளர், திமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் திரு துரைமுருகன் அவர்கள் அதிமுக சார்பில் இந்த தொகுதியில் கடந்த முறையும் வி ராமு என்பவர் போட்டியிட்டார். இந்த முறையும் வி ராமு என்பவருக்கு தான் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் முடிவுகள் இந்த தொகுதியில் மிகவும் சுவாரஸ்யமானது. பாருங்க, துரைமுருகன் திமுக வேட்பாளர் துரைமுருகன் அப்போது 85,140 வாக்குகள் வாங்கினார், ஏறக்குறைய 45.71%. அதிமுக வேட்பாளர் வி ராமு 84,394 வாக்குகளை வாங்கினார், இது 45.31%. வித்தியாசம் பாருங்க, மொத்தமே வெறும் 746 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுகவின் மூத்த தலைவர் அமைச்சர் துரைமுருகன்
ஜெயிச்சாரு. இதுல முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த காட்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு 10,449 வாக்குகள் வாங்கியது குறிப்பிடத்தக்கது, 5.61%. அதனால இந்த முறை காட்பாடி தொகுதி திமுகவுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை நாம பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த காட்பாடி தொகுதியில திரு துரைமுருகன் அவர்கள் முந்தைய தேர்தல் பலம்னு பார்க்கும்போது இதே தொகுதியிலேயே 8 முறை வெற்றி பெற்ற பெருமைக்கு சொந்தக்காரர். அந்த வகையில் இந்த முறை கடந்த சட்டமன்ற தேர்தலை போல களம் ரொம்ப இறுக்கமாக இருக்குமா அல்லது அவர் வெற்றி எளிதாக இருக்குமா அப்படின்றத நாம பார்க்கணும். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தொகுதி பாருங்க, கோவை தெற்கு. கடந்த முறை கரூர்ல போட்டியிட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். கடந்த முறை இந்த கோவை தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தொகுதிங்க. முக்கிய பிரபலங்கள் பலர் போட்டியிட்ட தொகுதி. பாஜக சார்பில் வானதி சீனிவாசன் அவர்கள், மக்கள் நீதி மையத்தின் சார்பில் கமல்ஹாசன் அவர்கள், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்டது. வென்றது பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன், அவங்க தான் இப்போ எம்எல்ஏவா இருக்காங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டவர் 53,209 வாக்குகள் வாங்கினார், ஏறக்குறைய 34.38%. மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் 51,481 வாக்குகள் பெற்றார், 33.26%. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் 42,383 வாக்குகள் பெற்றார், இது 27.39%. இந்த முறை கரூரிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கு தொகுதிக்கு மாறி இருக்கிறார். அதனால களம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. மற்றொரு பக்கத்தில் மக்கள் நீதி மையம் இல்ல, ஏறக்குறைய 51,000 வாக்குகளை மக்கள் நீதி மையம் கடந்த தேர்தலில் வாங்கி இருந்தது. இந்த முறை மக்கள் நீதி மையத்தின் வாக்குகள் அப்படியே அந்த 51,000 வாக்குகளும் திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜிக்கு கிடைக்குமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த வரைக்கும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் பிடிஆர் அவர்கள் 73,205 வாக்குகள் பெற்றார், 48.99%. அதிமுக வேட்பாளர் 39,029 வாக்குகள் பெற்றார், 26.12%. இதற்கு முன்ன அதாவது 2016 2021 தொடர்ந்து 2 முறை பிடிஆர் அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றார். 2016 42.55% வாக்குகளை அவர் பெற்றார். இந்த முறை இந்த தொகுதியில் மற்றும் ஒரு சுவாரஸ்யமா நாம பார்க்கக்கூடியது புதிய நீதி கட்சி. அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதியானது புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியின் சார்பில் பிரபல திரைப்பட இயக்குனர் குஷ்புவின் கணவர் சுந்தர்சி அவர்கள் போட்டியிடுகிறார். அதுவும் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் என்பது சுவாரஸ்யமான விஷயம். அதனால பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெர்சஸ் சுந்தர்சி அப்படின்னு போட்டி இருக்க போகின்றது. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மற்றும் ஒரு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அவருடைய சொந்த தொகுதியில் மீண்டும் களம் காண்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1,37,876 வாக்குகள், 66.72% வாக்குகள் பெற்றார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட அதாவது பாஜக வேட்பாளர் 43,203 வாக்குகள் பெற்றார், 20.69%. திரு ஏவாவேலு அவர்களை பொறுத்தவரைக்கும் 2011, 2016, 2021 என்று தொடர்ச்சியாக 3 முறை வெற்றி பெற்ற தொகுதி இந்த தொகுதி. மீண்டும் ஏவாவேலு அவர்களுக்கு இதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. கு பிச்சாண்டி அவர்கள் தற்போதைய துணை சபாநாயகர் கீழ்பண்ணாத்தூர் அவருடைய தொகுதியில் போட்டியிடுகின்றார். 1,04,675 வாக்குகளை பெற்றார் 21 சட்டமன்ற தேர்தலில், 51.34%. அதிமுக கூட்டணியில் பாமக அப்போது 77,888 வாக்குகளை வாங்கியது, 38.2%. கு பிச்சாண்டி அவர்களை பொறுத்தவரைக்கும் திமுகவில் ஒரு மூத்த தலைவர் அப்படின்னு நாம சொல்லலாம். இதற்கு முன்பு வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்திருக்கிறார். இந்த வகையில் 1989, 1996, 2001, 2006 திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்வானவர். அதன் பிறகு 2016, 2021 கடைசியாக நடந்த 2 தேர்தல்களில் கீழ்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாறி அங்கிருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார். போடி நாயக்கனூர் தொகுதியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான ஓபிஎஸ் அவர்கள் இதுவரை இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளுமையாக வலம் வந்தவர். இந்த முறை அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு திமுகவின் சார்பாக ஓ பன்னீர்செல்வம் அதே போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். கடந்த முறை அதிமுக சார்பில் களம் கண்டபோது 1,50,000 வாக்குகளை பெற்றார், 46.58%. கடந்த முறை திமுகவின் தங்க தமிழ்ச்செல்வன் 89,029 வாக்குகளை பெற்றார், 41.45%. இந்த முறை திரு ஓபிஎஸ் அவர்கள் இதே தொகுதியில் திமுக சார்பில் களம் காண இருக்கிறார். அதனால இதுவரைக்கும் தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் வேட்பாளரா சின்னமா இந்த முறை திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு விழும் வாக்குகளை பொறுத்து அதன் முடிவுகளை நாம பார்க்க வேண்டியிருக்கும். திருச்சி மேற்கு தொகுதியில் மற்றும் ஒரு அமைச்சர் KN நேரு அவர்கள் கடந்த தேர்தலில் 1,18,133 வாக்குகளை வாங்கினார், 64.52%. அதிமுக வேட்பாளர் 33,000 வாக்குகள் பெற்றார், ஏறக்குறைய 18%. முந்தைய தேர்தல் பலத்தை பொறுத்த வரைக்கும் 3 முறை அவர் இதே தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கின்றார்.
தங்கம் தென்னரசு திருச்சுழி தொகுதியில் போட்டியிடுகின்றார். அங்கிருந்து தான் அவர் சட்டப்பேரவைக்கு ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த தேர்தலில் 1,02,225 வாக்குகள், அதாவது 59.15%. அதிமுக வேட்பாளர் 41,233 வாக்குகள் பெற்றார், 23%. முந்தைய பலம் பார்த்த வரைக்கும் 3 முறை இதே தொகுதியில் திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. திருவெரும்பூர் தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏ அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீண்டும் களம் காண்கிறார். கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 1,05,424 வாக்குகளை வாங்கினார், 53%. அதிமுக வேட்பாளர் 55,727 வாக்குகள் வாங்கினார், 28.29%. ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்று தற்போது மீண்டும் அவருக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்கள் மட்டுமில்லாம திமுகவில் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய பலரும் அவரவர் சொந்த தொகுதிகளில் களம் காண்றாங்க. குன்னத்தில் அமைச்சர் சிவசங்கர், ஒட்டன்சத்திரத்தில் அமைச்சர் சக்கரபாணி, தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன், திருச்செந்தூர்ல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் களம் காண்கின்றனர். மதுரை கிழக்கில் அமைச்சர் மூர்த்தி, ஆத்தூர்ல ஐ பெரியசாமி, ராதாபுரத்தில் தற்போதைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள், அருப்புக்கோட்டையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்களும் களம் காண்கிறார்கள். இதே போல ஒரத்தநாடுல திரு வைத்தியலிங்கம் அவர்கள், திருமயத்தில் அமைச்சர் ரகுபதி அவர்கள் களம் காண்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர்ல அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல செந்தில்குமார் அவருடைய மகன் IP செந்தில்குமாருக்கு திண்டுக்கல் தொகுதியில் வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர் தற்போது பழனி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அந்த திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதி. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அங்கு போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராகத்தான் ஐ பெரியசாமியின் மகன் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். இதே போல திமுக வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் 2 அமைச்சர்களுக்கு பதில் அவருடைய மகன்களுக்கு வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. திருக்கோவிலூர்ல பொன்முடிக்கு பதிலாக மகன் கௌதம சிகாமணிக்கும், ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்திக்கு பதிலாக அவருடைய மகன் வினோத் காந்திக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதே போல அண்ணாநகர் எம்எல்ஏ மோகனுக்கு பதில் அவரது மகன் கார்த்திக்கு வில்லிவாக்கம் தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மறைந்த ஜே அன்பழகன் மகன் ராஜா அன்பழகனுக்கு தியாகராய நகரிலும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தவிர மொத்தம் 19 பெண்களுக்கு திமுக வாய்ப்பானது வழங்கியிருக்கின்றது. இதுல முக்கியமா அவினாசி தனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே இளம் வேட்பாளர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 26 வயதான இளம் மருத்துவர் கோகிலாமணியை திமுகவானது வேட்பாளராக களமிறக்கி இருக்கின்றது. இதே போல திமுக கூட்டணியில, அதாவது தேமுதிகவினுடைய 10 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல முக்கியமா தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் களம் காண்கிறார். விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் தேமுதிக போட்டியிட்டது. அப்ப தேமுதிக அமமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அப்போதைய தேர்தலில் காங்கிரஸ் தான் வென்றது. திமுக கூட்டணியில் 77,064 வாக்குகள், 39.17%. இரண்டாம் இடத்தை பாமக பெற்றது. 76,202 வாக்குகள், 38.73%. பிரேமலதா விஜயகாந்த் 25,908 வாக்குகளை வாங்கினார், 13.17%. கடந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் போட்டியிட்டது. இந்த முறை விருத்தாச்சலம் தொகுதி சாதகமாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தேமுதிக கேட்டு பெற்றிருக்கின்றது. அதனால கடந்த முறை இந்த தொகுதி காங்கிரசுக்கு சாதகமாக அமைந்தது போல இந்த முறை திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு சாதகமாக இருக்குமா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெறுவாரா என்கிற மிக பெரும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. இதே போல அவருடைய மகன் விஜயபிரபாகரன் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். கடந்த முறை இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக 73,297 வாக்குகள் பெற்றது, 45.32%. அதிமுக கூட்டணியில் பாஜக 51,958 வாக்குகள் பெற்றது, 32.13%. இன்னொரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2024 மக்களவை தேர்தலில் விஜயபிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டார். அப்போது அந்த மக்களவை தேர்தலில் 3,80,877 வாக்குகள் பெற்றார், 35.87%. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. மாணிக்கம் தாகூர் அவர்கள் வெற்றி பெற்றார். 3,85,256 வாக்குகள் வித்தியாசம் பாருங்க. வெறுமனே 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் விஜயபிரபாகரன் அவர்கள் தோல்வியை சந்தித்தார். அதனால அதே நேரத்தில் அது மக்களவை தொகுதி, இப்போது அவர் போட்டியிடுவது விருதுநகர் சட்டமன்ற தொகுதி. அந்த மக்களவை தேர்தல் முடிவுகளின் படி பார்க்கும்போது போட்டியானது மிகவும் கடுமையாக இருக்கின்றது. சட்டமன்றத்தை தொகுதியை பார்த்தாலும் கூட திமுகவுக்கு கடந்த முறை அது சாதகமாக இருந்திருக்கின்றது. இந்த முறை திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற தேமுதிகவுக்கு விருதுநகர்ல விஜயபிரபாகரனுக்கு அந்த தொகுதி சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கின்றது. இவ்வாறாக திமுகவும் அதிமுகவும் பிரதானமாக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு அரசியல் களத்தை சூடாக்கி இருக்கின்றது. தேர்தல் பிரச்சாரம் விரைவில் தொடங்கி மக்களை சென்று சேர இருக்கின்றது. தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.